Snell's window, radius of illumination. So இதோட டெரிவேட்டிவ் பார்ட் இப்போ பார்க்கலாம். ஓகே, இது வந்து நார்மல் டு தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இது வந்து நார்மல் டு தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதுதான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதில் வந்து ஒரு ரே டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் போகுது. ஸோ அப்படி போகும்போது அது இந்த பக்கம் போகும். ஸோ இந்த பக்கம் போயிட்டு இங்கே ஒரு மிரர் வைப்போம். அந்த மிரர் வழியாக திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி இதே பக்கம் வரும். ஸோ அதனால் இப்படி போயிட்டு இந்த டைரக்ஷனில் போயிட்டு இந்த மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இதான் மிரர் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு திரும்பி இந்த பக்கமே வந்துடும். ஓகே, இங்கே டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஆங்கிள் ஐசி ஃபார்ம் ஆகுது. இங்கே ஃபார்ம் ஆகுனா இங்கே நம்மளுக்கு ரூல் படி இந்த பக்கமும் ஃபார்ம் ஆகும். ஆங்கிள் ஐசி இதை நான் ஏன்னு நேம் பண்ணிக்கிறேன். இது பி, இது சி. இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர், இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரேரர் மீடியமாக நான் N2 எடுத்துக்கிறேன். டென்சர் மீடியமாக N1 எடுத்துக்கிறேன். ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2, ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1. இது வந்து ரேரர் மீடியம், டென்சர் மீடியம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதானே? எஸ். இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ரிஃப்ராக்டட் ரே இந்த பக்கம் போயிட்டு திரும்பி வருது இல்லையா? ஸோ அதோட இது வந்து 90 டிகிரி. ஸோ அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ் லா, sin I by sin R is equal to N2 by N1. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து sin I இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து IC, sin IC by sin R வந்து நம்மளுக்கு 90 டிகிரி is equal to N2 by N1. 90 டிகிரி 1 இல்லையா? ஸோ அது அப்படியே எடுத்துரும், அவ்வளோதான். ஸோ sin IC is equal to N2 by N1. N2 by N1, equation 1. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம சைன் ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABC, sin IC is equal to opposite by hypotenuse. ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு இங்கே இதுக்கு ஆப்போசிட் என்னது? BC, ஒரு CB பை ஹைபாட்டனியூஸ். இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குன்னா அது வந்து ஆப்போசிட் வந்து AB. ஸோ AB நம்மளுக்கு sin IC இஸ் ஈக்குவல் டு CB வந்து என்னது? ஆர் பை AB கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி பாருங்களேன். சும்மா ரஃபாக இங்கே போட்டு பார்ப்போம். எங்கே போடுறேன்? பித்தாகரஸ் தியரம் படி என்ன வரும்? ஓகேவா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் படி ஒரு சைடு, தட் இஸ் ஹைபோட்டனியூஸ் AB இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் CB ஸ்கொயர். நமக்கு இந்த இடத்துல AB இஸ் ஈக்குவல் டு AC என்னது? இந்த ஸ்கொயர் வரும். AC ஸ்கொயர் வந்து R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். நம்மளுக்கு தேவை AB இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். ரஃப் அதை என்ன நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து R by root of R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் இருக்கா? இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் LHS வந்து சேமாக இருக்குது. நான் அதனால் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேட்டிங் 1 and 2. ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணால் என்ன ஆகும்? N2 by N1 is equal to R by root of R square plus D square. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் மல்டிப்ளை இட், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இல்லை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோன்னா, வெயிட் அ மினிட், ஸ்கொயரிங் on both sides.
பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து n2 by n1 the whole square is equal to r by square root of r square plus d square whole square, which is nothing but n2 square by n1 square is equal to r square plus the root போயிடும், so which is r square plus d square. ஓகேவா, இது வெளியே புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அவனே ஓகே. இப்போ நான் அப்படியே இங்கே போடுறேன். சரி, இப்போ ஸ்கொயர் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? n2 by n இது வந்திருக்கு இல்லையா, பார்த்துக்கோங்க. n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் ப்ளஸ் d. இதாங்க நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா? ரைட் தானா? இப்போ ரெசிப்ரோக்கல், டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆன் போத் சைட்ஸ். பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் பை r ஸ்கொயர். ஓகேவா, ரைட் தானா? இப்போ நான் வந்து டினாமினேட்டர் தனித்தனியாக போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. n ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் தனித்தனியாக போட்டேன் அப்படின்னா r ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் பை r ஸ்கொயர். இது கேன்சல் ஆகி 1 வருமா? ஸோ n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் d ஸ்கொயர் பை r ஸ்கொயர். இதை வந்து நான் எப்படி மாற்றிக்க போகிறேன்னா 1 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ d ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தெரியலையோ, இந்த 1 வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு போகிறேன். ஸோ அப்படி பண்ணோன்னா d ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் இஸ் -1. இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் வந்து n2 ஸ்கொயர் நான் பண்ணேன் அப்படின்னா d ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். ஸோ இப்போ திரும்பி ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் on both sides பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆன் போத் சைட்ஸ் அப்படி பண்ணோம் அப்படின்னா எஸ் r ஸ்கொயர் பை d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். ஓகே, அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம இந்த கொஸ்டின் அட்மோஸ்ட் முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்? ரேரர் மீடியம் அப்படின்னா அது வந்து நம்ம 1ன்னு எடுத்துப்போம். டென்சர் மீடியம், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் மீடியம் இஸ் நத்திங் பட் 1 அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம் இஸ் nன்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரேரர் மீடியம் எது? n2. ஸோ n2 1னும் டென்சர் மீடியம் வந்து n1, n1 என்னன்னு எடுத்துப்போம். ஸோ n2 இஸ் ஈக்குவல் டு 1னும் n1 இஸ் ஈக்குவல் டு என்னும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ r ஸ்கொயர் பை d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, பார்த்தீங்களா ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும். இதை பாரு, இல்லை கரெக்டாக தான் போகிறேன். ஓகே, இப்போ n2 இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணி n1 இடத்துல n மைனஸ் 1. n மைனஸ் 1. ஓகே, கட், கரெக்டு தான். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் பண்ணால் என்ன ஆகும்?
r by d is equal to 1 by root of n minus 1. d அந்த பக்கம் எடுத்துட்டு போனா r is equal to 1, that is d by root of n minus 1. Done now. This is the expression for Snell's window, which is nothing but radius of illumination. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.